யோசுவாவின் புத்தகத்தை குறித்து இன்றைக்கி நம்ம பேசுவோம். ஏற்கனவே யோசுவானா யார் அப்படின்ற ஒரு ஃபுல் வீடியோவை நம்ம லாஸ்ட் வீக்கில் நம்ம பேசியிருக்கோம். அது தொடர்ச்சியாக இந்த யோசுவாவின் புத்தகத்தை குறித்து, இந்த யோசுவா புத்தகத்தில் என்னென்ன கண்டென்ட்லாம் கொடுத்துருக்கு, இது எப்படிப்பட்ட சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். இது புரிந்து கொள்வது ஈஸியாக தான் இருக்கும். நான் ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் பேச மாட்டேன். புரிகிற அளவுக்கு தான் என்னுடைய வேதாகமத்திலேருந்து நான் எடுத்து வச்சுருக்க நோட்ஸை உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது யோசுவாவின் புத்தகம். யோசுவாவின் புத்தகத்தை குறித்த ஒரு சின்ன அவுட்லைனை நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். இன்றைக்கி யோசுவாவின் புத்தகத்தை குறித்து அழகாய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேதத்தை சில பாகங்களாக அழகாக பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும்போது வேதத்தில் இந்த முதலாவது 5 ஆகமங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், என்னாகமும், உபாகமும் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதோடைய ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நம்முடைய யூடியூப் சேனலில் அழகாக நான் பேசியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் ப்ளேலிஸ்ட்டாகவும் கீழே நான் உங்களுக்கு தரேன். அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த 5 புத்தகங்கள் 5 ஆகமங்கள்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ச்சியாக ஹிஸ்டாரிக்கல் புக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. வரலாறு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது முதலாவது வரலாறு புத்தகம் எதுனா யோசுவாவின் புத்தகம். இந்த யோசுவாவின் புத்தகத்தில் வரலாறை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோசுவாவின் புத்தகத்தில் இருந்து தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை புதிதாய் ஆரம்பிக்கப்படுகிற ஒரு தொடர்ச்சி இங்கேருந்து தான் ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு இஸ்ரவேல் அப்படின்ற கோத்திரம் பர்மனண்ட்டாக ஒரு இடத்துல ஆரம்பிக்கிற இடம் எங்கன்னா இந்த யோசுவாவின் புத்தகத்தில் இருந்து தான். இந்த ஹிஸ்டாரிக்கல் புத்தகம் வேதாகமத்தில் 12 புத்தகங்கள் இருக்குது. அதாவது யோசுவாவிலேருந்து எஸ்தர் வரைக்கும் 12 புஸ்தகங்கள் இருக்குது. அதில் முதலாவது புஸ்தகம் தான் இந்த யோசுவா. இது தொடர்ச்சியாக நம்ம ஹிஸ்டாரிக்கல் புத்தகங்களை குறித்து நிறைய நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் புத்தகத்தில் யோசுவா புத்தகம் முதலாவது புத்தகம். நம்ம வேதத்தில் இது 5வது புத்தகமாக இருக்குது. இந்த யோசுவாவின் புத்தகத்தில் ஒரு 3 படையெடுப்புகள் நடக்குது. அந்த படையெடுப்புகள் எதற்காக நடக்குதுன்னா, இந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்கிறதுக்காக நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த யோசுவாவின் புத்தகத்தில் வாசிக்கலாம். ஏறக்குறைய 30 எதிராளி படைகள் இவங்களுக்கு எதிராக போரிட்டதும் இவங்க அதை ஜெயித்ததையும் நம்ம அங்கே பார்க்கலாம். இவங்க ஒரு கூட்டம்தான். இவங்களுக்கு எதிராக வந்தவங்க எதுனா 30 எதிரி படைகள் இவங்களுக்கு எதிராக சண்டையிட்டதை நம்ம யோசுவாவின் புத்தகத்தில் அதிகமாக பார்க்கலாம். யோசுவாவுக்கு எப்படிப்பட்ட இந்த வெற்றி கிடைக்க காரணம் என்ன? யோசுவா சாதாரணமாக அவனுக்கு வெற்றி கிடைக்கல. யோசுவாவுக்கு இந்த வெற்றி கிடைக்க காரணம் என்னென்னா, வேதத்தில் அழகாக சொல்லப்படுது, அவன் தேவன் மேலே வைத்த விசுவாசமும் அவன் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால தான் அவனுக்கு இப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தில் யோசுவாவுடைய விசுவாசத்தை குறித்தும், யோசுவா தேவனுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் இவன் ஞானமாக நடந்த காரியங்களை குறித்தும் இந்த யோசுவாவின் புத்தகத்தில் அழகாக வாசிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வாசித்து பாருங்கள். ஒரு தலைவனாக இருக்கிறவன் அவனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றத இந்த யோசுவாவின் புத்தகத்தில் அழகாக வாசிக்கலாம். குடும்பத்தில் வர பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வெளியிலேருந்து வர பிரச்சனை, எதிராளிகள் இடத்துலேருந்து வர பிரச்சனை, இல்லைனா வேவுக்காரர்கள் அவங்க பேசும்போது அதை நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். 10 பேர் அதை முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் யோசுவா அதை முடியும்னு சொல்லுவான். அந்த விசுவாச வார்த்தைகள், அது மட்டும் இல்லாமல் கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது அவனுடைய விசுவாச வார்த்தைகளை குறித்து நிறைய நம்ம என்ன பண்ணலாம், இதில் பார்க்கலாம். இந்த யோசுவா புத்தகம் எழுதப்படுகிறதுக்கான நோக்கம் என்ன? இந்த யோசுவா புத்தகம் எழுதுறதுக்கான நோக்கம் என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் தங்களுக்கு தந்த வாக்குத்தத்தமான தேசத்தை சுதந்தரித்து கொள்ளுகிற அந்த காரியத்தை குறித்து பேசுகிறது தான் இந்த புத்தகத்தின் நோக்கமாகவே மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது. இதை எழுதினது யார் அப்படின்னா, யோசுவா இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு நிறைய சான்றுகள் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தின் கடைசி பகுதி ஒரு சில அதிகாரங்கள் பிரதான ஆசாரியனாகிய பினகாஸ் அப்படின்றவர் எழுதியிருக்கலாம் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தை 2 பேர் எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். இந்த யோசுவா தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்றதுக்கான நிறைய சான்றுகள் இருக்குன்னு சொன்ன தெரியுமா? அது எப்படி இருக்குன்னா, இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயபூர்வமான புஸ்தகத்தில்
எழுதி அப்படின்ற நிறைய வார்த்தைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் எப்படி வரும்னா, நான் இங்கே சொல்கிறேன் பாருங்க, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடி இஸ்ரவேல் புத்திரர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, நாம் எல்லோரும் சேர்ந்து அப்படின்ற வார்த்தைகளை அடிக்கடி அப்போனா இது வந்து அவர்களுடைய காலகட்டங்களில் அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்றதை எழுதும்போது தான் இந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்த, நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்தோம், நாங்கள் எல்லாருமே போனோம், நாங்கள் எல்லாருமே செய்தோம், நாங்கள் எல்லாருமே அதை சுதந்தரித்தோம் அப்படின்ற வார்த்தை எப்போ வரும்னா, நம்ம அப்போ ப்ரெசண்டில் செய்கிற விஷயங்கள், நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் அதை எழுதுறேன்னா நாங்கள் இந்த டேட்டில் செஞ்சோம் அப்படின்னு எழுதுவோம். ஆனால் இது வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போது இந்த நாட்களில் செய்தோம் அப்படின்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறதை இந்த இடங்களில் வாஸ்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த வார்த்தையில் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். யோசுவா 6:25 நினைக்கிறேன், அதில் சொல்லப்படும், அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலில் நடுவிலே குடியிருக்கிறாள் அப்படின்ற வார்த்தையை பயன்படு. அவள் இந்நாள் வரைக்கும், அவள் இந்நாள் வரைக்கும் அப்படின்ற வார்த்தை, அவள் இந்நாள் வரைக்கும்னா அப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்நாள் வரைக்கும்னா இப்போ சுதந்தரித்ததுக்கு அப்புறமாவும் அவன் நம்ம கூட தான் இருக்கான்னு ராகாப்பை குறித்து இந்த இடத்துல யோசுவா சொல்லுகிறதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அப்போ நான் சொல்கிற காரியங்கள் புரியும்னு நினைக்கிறேன். ஸ்டில் இப்போ நடக்கிற விஷயங்கள், அப்புறமா கானான் தேசத்தில் அங்கே நடந்துட்டுருக்க விஷயங்களை அப்பப்போயே எழுதுனது தான் இந்த யோசுவா புத்தகம். யோசுவா அப்படின்ற பெயர் இவருடைய பெயர் அல்ல, இது வந்து மோசே அவருக்கு கொடுத்த பெயர். மோசே வந்து என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் நினைக்கிறேன், 13வது அதிகாரம் 16வது வசனத்தில் யோசுவாவுக்கு இந்த பெயரை வைக்கிறார். அப்போ யோசுவாவுடைய இயற்பெயர் என்னென்னா, நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் போன வாரத்தில் யோசுவாவை குறித்து பேசும்போது அதை சொல்லியிருக்கேன். யோசுவா அப்படின்ற பெயர் தன்னுடைய தகப்பனார் அவருக்கு வைத்த பெயர் என்னன்னா ஓசையா அப்படின்ற பெயர் தான். என்னாகமம் 13வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்கலாம். இந்த ஓசையா அப்படின்றதுக்கு ரட்சிப்பு அப்படின்ற அர்த்தம் அதனுடைய பெயர். யோசுவாவுக்கு மோசே வைத்த பேர் என்னன்னா எகோசுவா அப்படின்ற பெயர். எகோசுவா அப்படின்னா கர்த்தராகிய ரட்சிப்பு அப்படின்ற அர்த்தம். யோசுவாவுக்கு கிரேக்க மொழியில் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா இயேசு அப்படின்ற வார்த்தை தான். எபிரேய பாஷையிலே இயேசுவா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதே கிரீக் வார்த்தையில் அது இயேசு அப்படின்ற வார்த்தையில் முடியும். இதை குறித்து நீங்கள் தெளிவாக உட்காந்து வாசித்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். இந்த பெயர்கள்லேயே நிறைய அர்த்தங்களும் நிறைய மீனிங்கும் இருக்கும். இதை குறித்து நிறைய பேர் வீடியோக்கள் போட்டுட்ருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அழகாக புரியும். ஒரு வார்த்தையில், ஒரு பேரில் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த யோசுவா அப்படின்ற வார்த்தையிலே எவ்வளோ அர்த்தங்களை நான் இப்பயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். கிரேக்க மொழியில் இயேசு அப்படின்னு அழைக்கப்படுகிறது, எபிரேய மொழியில் யோசுவா அப்படின்ற வார்த்தை தான் அழைக்கப்படுகிறது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக நான் சொல்லிடுறேன். இந்த யோசுவா புத்தகத்துக்கு யோசுவாவுடைய பேர் வைக்க காரணம் என்னன்னா, நான் இப்படி இதை சொல்கிறேன், மற்ற புத்தகங்களுக்கு வந்து அதனுடைய சுவாரஸ்யத்தை வச்சுருப்பாங்க. சில ஹிஸ்டாரிக்கல் புத்தகங்களில் அவங்களுடைய பேரை வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த புத்தகத்துக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஒரு தலைவன் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் தந்த தேசத்தை சுதந்தரித்ததுனால அவனை ஒரு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, இல்லை அவனை ஒரு மரியாதை செலுத்துறதுக்காக இந்த புத்தகத்துக்கு இதே பேரை வைக்கிறாங்க, யோசுவா அப்படின்றத நான் ஒரு சின்ன கண்டென்ட்டாக படித்தேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த யோசுவா புத்தகத்தில் இருக்கிற மிக முக்கியமான வசனம் என்னென்னா, யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனம். அது என்ன வசனம் என்பதை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலே எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரையே சேவியுங்கள் அப்படின்ற வார்த்தை தான் இந்த யோசுவாவின் புத்தகத்தில் இருக்கிற மிக முக்கியமான வசனம். இந்த யோசுவாவின் புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான மனிதர்கள் யார் யார்னா, யோசுவா, காலேப், ராகாப், ஆகான், பினகாஸ், எலியேசர். இவங்க தான் இந்த யோசுவாவின் புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான மனிதர்கள். இந்த யோசுவாவின் புத்தகத்தில் இருக்க முக்கியமான இடங்கள் எதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குன்னா, எரிகோ, ஆயிப்பட்டணம், ஏபேல் மலை, கெரிசிம் மலை, கில்கால், கிபியோன், சீகோம். இந்த பட்டணங்கள் தான், இந்த இடங்கள் தான் முக்கியமாக இந்த யோசுவாவின் புத்தகத்தில் அடிக்கடி நம்ம பார்க்கலாம். மிக முக்கியமான இடங்களாய் குறிப்பிட்டு சொல்கிற இடங்கள்
எதுனா, இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஊர்களை பற்றி பார்த்தேன். இதில் சொல்லப்படுற மேஜரான இடங்கள் என்னென்னா, முதலாவது யோர்தான் நதியை குறித்து சொல்லும், அடுத்தது எரியோ பட்டணத்தை குறித்து சொல்லும், கானான் தேசத்தை குறித்து சொல்லப்படும். அப்புறமா 12 கோத்திரங்களும் அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்ட இடங்களை குறித்து சொல்லப்படும். இதுதான் அந்த இந்த யோசுவாவின் புத்தகத்தில் இருக்க புவியியல் பின்னிணைப்பாக இருக்கிற காரியங்கள். இந்த யோசுவாவின் புத்தகத்தில் கிறிஸ்துவுக்கும் யோசுவாவுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை குறித்து ஒரு சில வார்த்தைகளை மட்டும், இந்த வேதத்தில் இருந்த ஒரு வெளிப்பாடுகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு அழகான நோட்ஸாக இருக்கும். யோசுவானாலே யோசுவுடைய நிழலாட்டம் அப்படின்ற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சுதந்திரமான தேசத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போனவன் யோசுவா. சுதந்திரமான பரலோக தேசத்துக்கு நம்மளை கொண்டு செல்கிற ஒரு வழி யாருன்னா இயேசுவாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரிக்க தலைவனாய் இருந்தவன் யோசுவா. விசுவாசியாகிய நமக்கு பரலோக தேசத்தை சுதந்திரிக்க ஒரு வழியாய் இருக்கிறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இந்த யோசுவாவின் புத்தகத்தில் கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் ஒரு காரியம் ஒன்று இருக்கும். அது என்னன்னா, இந்த எரியோ பட்டணத்தில் ராகாப்புடைய வீட்டுக்கு வெளியே தொங்கின அந்த சிவப்பு நூல், அது கிறிஸ்துவின் நிழலாட்டமாக இருக்குது. அது சிவப்பு ரத்தமாய் காணப்படுகிறது அப்படின்ற ஒரு வெளிப்பாடும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நூலில் முக்கியமாக இருக்கிற வார்த்தைகள் என்னென்னா, கைப்பற்றுதல், அதை பிடித்தல் அப்படின்ற வார்த்தைகள் தான் அதிகமாக இந்த யோசுவாவின் புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, இந்த நூலில் ரெண்டு விதமான பொருள் அடக்கங்கள் தான் இருக்குது. முதலாவது பொருள் அடக்கம் என்னென்னா, விசுவாச வாக்குத்தத்தமாகிய தேசத்தை சுதந்தரிப்பதற்கு முன்னாடி நடந்த காரியங்கள், அடுத்தது சுதந்தரித்த அப்புறமா நடக்கிற காரியங்கள். இந்த 2 பகுதிகள் தான் இந்த யோசுவாவின் புத்தகத்தில் இருக்குது. இந்த நூலை குறித்த புள்ளி விவரம் என்னன்னா, வேதாகமத்தில் இந்த யோசுவா புத்தகம் 6வது புத்தகமாக இருக்குது. இதில் டோட்டலாக 24 அதிகாரங்கள் இருக்குது. இதில் இருக்கிற வசனங்கள் 658 வசனங்கள் இருக்குது. 624 வசனங்கள் வரலாற்று சான்றிதழோடு இருக்கிற வசனங்கள் இருக்குது. நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் இதில் 24 தீர்க்க தரிசனங்கள் இதில் நிறைவேறி இருக்கு. 21 கேள்விகள் இந்த நூலில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 14 தேவனுடைய ஒரு அழகான செய்திகள் இந்த இடத்துல குறிப்பிட்டு இந்த யோசுவாவின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. 98 கட்டளைகளும் 44 எச்சரிப்பின் சத்தங்களும் 15 வாக்கு தத்தங்களும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த யோசுவாவின் புத்தகத்தில் இருக்கிற பொருள் அடக்கங்களை குறித்து நான் சின்ன நோட்ஸாக நான் ரெடி பண்ணி கீழே தரேன். 1வது அதிகாரத்தில் யோசுவாவுக்கு கர்த்தர் உத்தரவிடுகிற காரியத்தையும், அதே 1வது அதிகாரத்தில் யோர்தான் நதியை கடக்க தயாராகிற விஷயத்தையும், 2வது அதிகாரத்தில் வேவுக்காரரையும் அப்புறம் ராகாப்புடைய வீட்டுக்கு அனுப்புகிற காரியத்தையும், அடுத்தது யோர்தானை கடக்கிற காரியத்தையும், கில்காலில் ஒரு நினைவு சின்னத்தை வைக்கிறதையும், கில்காலில் ஜனங்களுக்கு விருத்த சேதனம் செய்கிற காரியத்தையும், இது தொடர்ச்சியாக அடுத்தது 5வது அதிகாரத்தில் கடைசி அந்த மிடில் பகுதியில் பஸ்காவை ஆசரிக்கிறதையும் மன்னா நிறுத்தப்படுகிறதையும் அங்கே வாசிக்கலாம். 6வது அதிகாரத்தில் எரியோவின் வீழ்ச்சியை குறித்து பார்க்கலாம். 6வது அதிகாரத்தில் மிடில் ராகாப் காப்பாற்றப்படுகிறதை குறித்து நம்ம வாசிக்கலாம். நான் இதெல்லாம் நோட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். கீழே அதோடைய நோட்ஸை நான் உங்களுக்கு அழகாக மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் அந்த பிடிஎஃப்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். எரிகோ மீதான சாபத்தை குறித்து 6வது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வாசிக்கலாம். ஆகானின் பெருமையும் கீழ்ப்படியாமை குறித்து 7வது அதிகாரத்தில் ஃபுல்லாக வாசிக்கலாம். ஆயிப்பட்டணம் அழிவை குறித்து 8வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். உடன்படிக்கை புதுப்பிக்கிற காரியத்தை 8வது அதிகாரத்தின் கடைசி பகுதிகளில் வாசிக்கலாம். தந்திரமிக்க கிபியோர்களை குறித்து 9வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். கிபியோனுக்கு எதிராக யுத்தமும் அந்த சூரியன் நிற்கிறதை 10வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். வடக்கு கானானை வெற்றி சிறக்கிறதை 11வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். யோசுவா போர் நடவடிக்கைகளை குறித்து 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். நாட்டை பங்கிடுகிறது அதிகாரத்தை குறித்து 13வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். பங்கிடுதலை குறித்து யோசுவாவுக்கு அறிவுரை கூறுகிறதையும், யோர்தானுக்கு கிழக்கே உள்ள பட்டணங்களை பங்கிடுதலை குறித்தும்
13வது அதிகாரத்தில் மீதியான காரியங்களை வாசிக்கலாம். காலேப்புக்கு எபிரோனை பங்கிட்டு கொடுக்கிற காரியத்தை 14வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். யூதா கோத்திரத்துக்கு யோசேப்புடைய 2 மகன்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறதை 15-17 வாசிக்கலாம். 15லிருந்து 17 அதிகாரம் வரைக்கும் வாசிக்கலாம். அதுக்கப்புறம் நாட்டை பங்கிடுகிறது குறித்து 18வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 19வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். யோசுவாவுக்கு பங்கிட்டு கொடுக்கிறதை 19வது அதிகாரத்தை கடைசியில் வாசிக்கலாம். அப்புறம் 5 அடைக்கலான் பட்டணங்களை உருவாக்குறதை 20வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். லேவியருக்குரிய பட்டணங்களை 21வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 2 கோத்திரங்கள் மற்றும் 1 கோத்திரத்துக்கு கிழக்கு 1 கோத்திரங்கள் கிழக்கே திரும்புகிறதையும் சாட்சியின் பீடத்தை கட்டுகிறதை குறித்து 22வது அதிகாரத்தில் வாசி. இந்த 2 கோத்திரங்கள் யோர்தானுக்கு அந்த சைடு இருப்பாங்க. அது ஒரு நீங்கள் என்னாகமத்தில் வாசித்தா தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா, யோர்தானுக்கு அந்த சைடே அவங்களுக்கு போதும்னு இருந்துருவாங்க. அதுக்கப்புறமா யோசுவா சொல்லுவார், நீங்கள் அவங்க இருக்கிற தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாத்தையும் சுதந்தரித்ததுக்கு அப்புறமா எல்லாருமே செட்டில் ஆனதுக்கு அப்புறமா தான் நாங்கள் திரும்பவும் எங்கள் ஊருக்கு வருவோம் அப்படின்ட்டு சில பேர் மட்டும் அந்த சண்டை போடுறதுல அவங்க பங்கிட்டு கொடுக்கறதுல எல்லாத்தையும் இருக்கிறத அங்கே நம்ம வாசிக்கலாம். அதெல்லாம் முடிஞ்சு 22வது அதிகாரத்தில் அவங்க திரும்பவுமா யோர்தானுக்கு அந்த கிழக்கில் போகிற காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. யோசுவாவின் முடிவும் புத்திமதிகளை குறித்து 22வது அதிகாரத்தில் சொல்லுகிறது. புதிய உடன்படிக்கை சீகோமில் புதுப்பிக்கப்படுகிறதை 24வது அதிகாரத்தில் சொல்லலாம். 24வது அதிகாரம் கடைசியில் யோசுவாவுடைய மரணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த யோசுவாவின் புத்தகத்துடைய சுருக்கம். இவ்வளோத்தையும் நான் சொன்னது பொருளடக்கங்கள். நம்ம ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா, இது எல்லாத்தையும் வச்சுட்டு உங்கள் மைண்டில் இந்த எல்லா நோட்ஸையும் வச்சுட்டு நீங்கள் யோசுவாவின் புத்தகத்தை வாசித்தா ஈஸியாக வாசிக்கலாம். 24 அதிகாரங்கள் தான். அந்த 24 அதிகாரங்களில் பெரிய பெரிய காரியங்கள் அங்கே இருக்குது. நான் அதை வாசிக்கும் போதே எனக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. நீங்களும் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு பயனாக இருக்கும். இந்த பைபிள் ஸ்டடி, இந்த நோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காருப்பா, ஒரு ஊழியக்கார் பேசுகிறாரு, இது நல்ல நோட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்கள் சர்ச் பிலீவருக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நல்லா இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க, தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோக்களில் மிஷனரி ஸ்டோரிஸ்லேயும் இந்த கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற இஷ்யூஸ் குறித்தும் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம அதிகமாக பேசுவோம். நான் மெயினான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லுவேன். இந்த சேனலில் நம்ம பைபிள் என்ன சொல்லுது அப்படின்ற காரியத்தை குறித்து மட்டும் அதிகமாக பேசுவோம். அதுவும் இல்லாமல் மிஷனரிகளை குறித்து பேசுவோம். நம்ம வேறு எந்த செகுலர் காரியத்தை குறித்து அதிகமாக பேசாமல் பைபிளில் என்ன காரியங்கள் இப்போ இருக்கிற ஊழியத்தில் என்னென்னலாம் முரண்பாடாக இருக்குது அப்படின்றதை ஒரு சீர்திருத்தமாக நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். என்னோடு இணைந்திருங்கள். கண்டிப்பாக நம்ம பெரிய காரியங்களை நம்ம செய்யலாம். தொடர்ச்சியாக இந்த ஃபேமிலிஸில் இணைஞ்சிருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரையும் நான் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். ஷரஃப். பாய்.